ஏர் அணியும் மாயோன். மாயோன் என்றால் கருமை நிறத்தவன். அதாவது தன்னை வெளிப்படுத்தினால் மட்டுமே மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி அவன் ஒரு இருளாக இருப்பான். அதனாலதான் மாயோன், மாய நிறம் கொண்டவன். நம்ம உச்சி படிப்புல கூட படிக்கிறோம், மாய நிறமானவர் அவர் சிவ 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 சிவா என்று படிக்கிறோம். அப்படிதானே? மாய நிறமானவர் என்று சொன்னால் கருமை நிறத்தவன். அதனாலதான் ஏர் அணியும் மாயோன், அவன் நாராயணன். அழகு பொருந்திய லட்சுமியை தன்னுடைய இருதய கமலத்திலே அணிந்த கருமை நிறத்தவனான நாராயணன் அப்படி என்கிற அந்த பதம் நமக்கு மிக அற்புதமாக இங்கு சொல்லப்படுகிறது. இதன் மூலம் நம்மை மீட்க வந்த தேவன், நம்மை மீட்க வந்த வைகுண்ட பெம்மானை இங்கு போற்றுகிறது. ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தபசு பண்ணி அப்படிங்கிற வார்த்தை. இவ்வுலகில் தபசு பண்ணி என்று சொன்னால், தவம் என்பது எப்படி? நிறைய விஷயங்களை நாம் தியாகம் செய்து இறைவனை நோக்கி நம்ம என்ன பண்றது, மனத்தை செலுத்தக்கூடியத தவம் அப்படின்னு சொல்றோம். இறைவனுக்கு தவம் என்பது அவசியம் இல்லை, அவனே தவம்தான். அப்படிப்பட்ட அந்த இறைவன் தபசு பண்ணி என்று சொல்லும் போது அவன் எதுக்கு தபசு பண்ணி இங்க வந்தானா, அவனும் தன்னுடைய இயல்பான நிலையை மறைத்து தன்னையும் ஒரு சாதாரண மனிதனை போல தோற்றம் கொண்டு ஒவ்வொரு யுகத்திலும் இந்த பூமியை நோக்கி வருகிறான் பாருங்க. அததான் இந்த இடத்துல தபசு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஐயா செய்த 6 ஆண்டுகள் தவத்தை மட்டும் அது குறிக்கல. ஒவ்வொரு யுகத்திலும் அவன் மேலுலகம் விட்டு மண்ணுலகம் இறங்கி வந்த அந்த ஒரு என்ன சொல்றது, தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு நமக்காக, அவன் படைத்த உயிர்களுக்காக இந்த பூமிக்கு வந்த அந்த விஷயத்தை இங்கு தபசு பண்ணி அப்படின்னு சொல்லு. அப்போ ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தபசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க என்று சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், காரணம் போல் செய்த கதை. இதுல என்ன காரணம் இருக்கிறது என்பதை நம்ம இதுல ஊகிச்சு பார்க்கணும். அதாவது தேவர்கள் எல்லாம் படைக்கப்பட்டார்கள், தேவர்களுக்கு அமிர்தம் கடைந்து வைக்கப்பட்டது. அந்த அமிர்தத்தை உண்ட தேவர்களுக்கு மேல ஒரு ஆணவம் தோன்றியது. ஏன்னா நல்ல புஷ்டியான சாப்பாடை சாப்பிட்ட உடனே எல்லோருக்கும் ஒரு இயல்பாக ஒரு ஆணவம் தலைக்கேறும். அந்த ஆணவம் அந்த தேவர்களுக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட தேவர்கள் பரமசிவனான அந்த ஆதிசிவன் போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு எதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா எல்லா தேவர்களும் அன்னைக்கு மேலே இருந்தார்கள். அவர்களுக்கான அந்த அமிர்தத்தை உண்டதும் அவர்களுக்கு ஆணவம் வர, எங்களுக்கு எதிரி யார் இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்போ சிவபெருமான் நினைக்கிறானா, எதிரி இருக்கிறான்னு கேட்கிறானா, இவங்களுடைய மனமானது சீர்கட்டு விட்டது, இனி இவர்களுடைய மனமானது செம்மையாக்கப்படவில்லை என்றால் இவர்கள் மேல்நிலைக்கு லாயக்கில்லாதவர்கள் என்பதை உணர்ந்த சிவபெருமான் அவர்களுடைய மனங்களிலே அங்கு இருந்த அந்த ஆணவம் என்கிற அந்த வல்லிருளை ஒரு திரையாக புரிந்து ஒரு யாக குண்டத்திலே போடுகின்றார். அந்த யாக குண்டத்தில் இருந்து அந்த திரையாகிய அந்த ஆணவ பெருக்கிலிருந்து தோன்றியவன் தான் குரோணி என்கிற வல்லரக்கன்.